புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்தவிருக்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உப்பளம் பழைய துறைமுக மைதானத்தில் கூட்டம் நடக்கவிருக்கும் சூழலில் 4½ ஏக்கர் நிலத்தில் திடல் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின்படி குடிநீர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம், மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட போதிய ஏற்பாடுகளையும் தாவேகாவினர் செய்து வருகின்றனர். காவல்துறையினரும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். கூட்டத்தில் கலந்து கொள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை, சாலை வலம் நடத்தக்கூடாது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து யாரும் வரவேண்டாம் என தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், கருவுற்ற பெண்கள், கைக்குழந்தையோடு இருக்கும் பெண்கள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளிச் சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வருவோர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் விதமாக கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் உள்ள கட்டடங்கள், சுவர்கள், மரங்கள், வாகனங்களின் மீது ஏறக்கூடாது என்றும், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள் அருகே செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் தமிழகத்திலிருந்து யாரும் வரவேண்டாம் என்று ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.